வணக்கம் மக்களே, நீங்கள் வர கேட்குறது மக்கள் கம்பெனி. நாங்கள் ஹோஸ் இந்த பார்த்துக்கு இன்ட்ரெஸ்டான சூப்பர் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். நிறைய இன்ட்ரெஸ்டான அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்ம டிசிக்கு போயிடுவோமா. டிசிக்கு இருந்து சர்ப்ரைஸான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பேட்மேன் நிஞ்சா வெர்சஸ் யாசுகான்னு சொல்லி. பேட்மேன் நிஞ்சா எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தெரியல. ஒரு சூப்பரான படம். ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் நம்ம பேட்மேனை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அனிமேஷன் செம்ம குவாலிட்டியாக இருக்கும். இந்த அனிமேன்னு சொல்ல முடியாது, கார்ட்டூனும் சொல்ல முடியாது, ஒரு வித்தியாசமான கலவை. ஸோ அதை இப்போதைக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணுற விதமாக பேட்மேன் நிஞ்சா வெர்சஸ் யாசுக்குன்னு சொல்லி ஒரு புது டீமை இறக்கியிருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு இருக்க எல்லா ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸோட ஒரு ஆல்டர்னேட் ஹிஸ்டாரிக் வெர்ஷன் ஆஃப் அந்த கேரக்டர்ஸே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ட்ரெய்லருமே செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க. செம்ம அனிமேஷனும் தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. மறக்காம இந்த ட்ரெய்லர் செக் பண்ணி பாருங்க. அண்ட் பேட்மேன் நிஞ்சா படம் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் போய் பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை தொடர்ந்து சூப்பர்மேன் படத்துக்கான அந்த ஷூட்டிங் ஒர்க் படு பயங்கரமாக போயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அந்த படத்தில் இருந்து நிறைய செட் பிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகிட்டு இருக்கு. நம்ம கிரீன் லேண்டன் ஹாக்களுக்கான ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. அண்ட் கொஞ்சம் அது வந்து லோ குவாலிட்டியாக தான் எனக்கு தோணுது. ஐ மீன் காஸ்டியூம் எல்லாத்தையுமே டக்குன்னு பார்க்கும்போது இந்த CW ஷோவில் வர அந்த காஸ்டியூமாக தான் ஃபீல் கொடுக்குது. ஜேம்ஸ் கன்னு குக் பண்ணுறேன் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் பார்க்க கொஞ்சமாக நம்பிக்கை இல்லாமல் போயிட்டு இருக்கேடா. பட் ஜேம்ஸ் கன் மேலே நம்பிக்கை வச்சு வெயிட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த படத்தில் நம்ம சூப்பர்மேனுக்கு இன்னொரு ஆல்டர்னேட் டார்க் ப்ளூ சூட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரே படத்தில் சூப்பர்மேனுக்கு 2 ஆல்டர்னேட் சூட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான லீக்கும் கிடைச்சது தான் இருக்கு. பேட்டில் டேமேஜ் ஆனப்பட்ட இந்த சூட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மாற்றி போடுற மாதிரி. ஸோ அது என்ன மாதிரி இருக்க போதுன்னு கிளியராக கட்ட நம்ம போகிறது பார்த்தா தான் தெரியும். பட் இப்போதைக்கு ஏகப்பட்ட சூப்பர்மேன் செட் பிக்ஸ்லாம் லீக் ஆகிட்டு இருக்கு. ஜேம்ஸ் கன்னோட அந்த குக்கிங் மேலே நம்பிக்கை இருக்கு. சொதப்பி விட்டுறாதீங்கடா. அதே மாதிரி இந்த சூப்பர்மேன் படத்தில் நம்ம வில் ரீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க போகிறதுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவர் யாருன்னா இதுக்கு முன்னாடி சூப்பர்மேனை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிறிஸ்டோபர் ரீவ்ஸோட பையன். ஸோ அவர் இந்த படத்தில் ஒரு ஆங்கராக வர போகிறாராம். அதாவது டிவி ஆங்கராக வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி சூப்பர்மேனாக இருந்த கிறிஸ்டோபர் ரீவ்ஸுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற விதமாக அவருடைய பையனுமே இந்த சூப்பர்மேன் படத்தில் நடிக்க வைக்கிறது உண்மையிலே ஒரு நல்ல டச்சுங்க. அதை தொடர்ந்து ரொம்ப நாளாக ரூமரில் சுற்றிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் பேட்மேன் ஆர்கம் அசைலம் சொல்லப்படுற ஒரு சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெவலப்மெண்ட்டில் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது DCU ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. இது மேட்ரிக்ஸ் யூனிவர்ஸில் வரப்போதா இல்லை செப்பரேட் யூனிவர்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷனில் இருந்த அந்த சமயத்தில் நீங்கள் அந்த கன்ஃபியூஷன்லாம் படவே தேவையில்ல, இந்த சீரிஸ் வரவே போகிறது இல்லைங்கிறத அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்மேன் ஆர்கம் அசைலம் சொல்லப்படுற அந்த சீரிஸ் வரப்போகிறதே கிடையாது, கேன்சல் பண்ணியிருக்காங்க. அந்த கேம் நல்லா இருக்கும்ல, அது கேம் அடாப்டேஷனாக தான் வரும்னு நான் நினச்சேன். லைக் பேட்மேன் ஆர்கம் அசைலமுக்குள்ள போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரிசனஸை சமாளிக்கிற மாதிரி கதையாக இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் அப்படி கிடையாதாங்க. ஸோ ஆர்கம் அசைலம் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. ஜாக் ஸ்னைடர்ஸ் ஜஸ்டிஸ் லீக் படம் எல்லாருமே கண்டிப்பாக நேரத்துக்கு பார்த்துருப்பீங்க. தியேட்டர் ரிலீஸ் பண்ணலன்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டு இருக்கீங்களா? இப்போ லேட்டஸ்ட்டாக ஜாக் ஸ்னைடர் ஆக்சுவலாக ஜஸ்டிஸ் லீக்கை வந்து தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காராம். செலக்டட் தியேட்டர்ஸில் மட்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்தியாவுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பட் இந்தியாவில் ஜாக் ஸ்னைடர் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்க அந்த விஷயம் அவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் மேபி அப்படி கூட்டிகிட்டு வரலாமே தவிர்த்து இந்தியாவில் சப்போஸ் இந்த ஜாக் ஸ்னைடர் ஜஸ்டிஸ் லீக் தியேட்டர் ரிலீஸ் பண்ணப்பட்டால் வருமாங்கிறது டவுட் தான். வந்தால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். நம்ம ஊரில் ஆக்சுவலாக ஃபேன் ஸ்க்ரீனிங் பண்ணாங்க. எத்தனை பேர் போனீங்கன்னு தெரியல. பார்ப்போம் அஃபிஷியலாகவே இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் நடக்குதா இல்லையான்னு. இதோட இந்த வதக்கான DC அப்டேட்ஸ் முடியுது. அப்படி நம்ம மார்வல் சைடில் போகும்போது டெட்புல் அண்ட் வூல்வரின் படத்துக்கான அந்த ஸ்க்ரீனிங் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உலக நாடுகளில் இருக்க பல இடங்களில் நடந்துட்டு இருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக சியோல் சைனான்னு சொல்லி 2-3 இடங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்காங்க. மொத்த படத்தையுமே அவங்க காமிக்கல, ஜஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா போட்டு காமிச்சேன். இந்த படத்தை வேறு லெவலில் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 40 நிமிஷத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி ஆன்லைனில் இப்போதைக்கு பரபரப்பாக சுற்றிட்டு இருக்கு. நிறைய இன்ட்ரெஸ்டிங் கேமியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா ப்ரோமோஸ் அண்ட் ட்ரெய்லர்ஸ், இது எல்லாமே ஃபர்ஸ்ட் அந்த 40 மினிட்ஸில் நடக்கக்கூடிய சீக்வன்ஸை மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்காங்களாம். செகண்ட் 40 மினிட்ஸுங்கிறது கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்க போதுன்னு சொல்லி அந்த டேரக்டரே மென்ஷன் பண்ணியிருக்காரு. எனக்கு இந்த படத்து மேலே அதிகமான நம்பிக்கை இருக்குது. ஹைப்பும் வேறு லெவலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த படம் நல்லா இருந்தாகணும், வேறு வழியே இல்லை. சொதப்பிச்சுன்னா மார்வலை காப்பாற்றுறது கஷ்டம் தாங்க. ஏன்னா டெட்புல் அண்ட் வூல்வரினே சொதப்புதுன்னா அதுக்கப்புறம் வேறு யார் பண்ணுவா? இன்னும் ஒரு 2 வாரம் தான் இருக்குது. வேறு லெவல் ஹைப்பில் காத்துட்ருக்கேன். நான் கண்டிப்பாக எந்த ஒரு ஸ்பாய்லர்ஸுமே ஷேர் பண்ண மாட்டேன், நோ வரிஸ். அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. டெட்புல் அண்ட் வூல்வரின் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பாய்லர்ஸ் ஆன்லைனில் சுற்றிட்டு இருக்கு. பி கேர்ஃபுல் யா, பி கேர்ஃபுல். நம்ம ஆந்தனி மேக்கி இப்போதைக்கு கேப்டன் அமெரிக்காவுக்கான அந்த புது சூட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ கேப்டன் அமெரிக்கா அந்த ரீஷூட் போயிட்டு இருக்கு, எல்லாருக்குமே தெரியும் நம்புறேன். ஸோ இந்த ரீஷூட்டில் சூட்டை பெருசாக அவங்க எங்கேயுமே சேஞ்ச் பண்ணலனாலும் இந்த ஜூலை 4க்கு இந்த கேப்டன் அமெரிக்காவோட அந்த சூட் என்ன மாதிரி இருக்குங்கிறத டீஸ் பண்ணியிருக்காரு. ஜூலை 4 ஆக்சுவலாக ஆப்வியஸாக நம்ம கேப்டன் அமெரிக்காவோட பர்த்டே. ஸ்டீவ் ராஜர்ஸ் சொல்கிறேன். ஸோ அந்த வகையில் அந்த பர்த்டேக்கு இந்த ஒரு ரிவீல் கொடுத்தது நல்ல விஷயம் தான். சூட் நல்லா தான் இருக்குது. பட் இதை விட ஆப்வியஸாக இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஃபேக்ட் மீட்டர் சொல்லிட்டு ஃபைனலில் வந்து அந்த சூட் சூப்பராக இருந்துச்சு, காமிக் அக்யூரேட்டாக இருந்துச்சு. அதை தான் இப்போ ரீஷூட்டில் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதை தாண்டி இந்த சூட்டை ப்ரோமோட் பண்ணுறாருன்னா ஏதாவது உள்குத்து இருக்குமோ? அப்டேட்டட் சூட் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் இதை விட எனக்கு தெரிஞ்ச ஃபேக்ட் மீட்டர் சொல்கிற சூட் சூப்பராக அந்த மாதிரி தான் தோணுச்சு. உங்களுக்கு எப்படி இந்த சூட் பிடிச்சிருக்கா இல்லை அந்த சூட் பிடிச்சிருக்கான்னு சொல்லி மறக்காம கீழே காமிப்பாருங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நம்ம ஜியான்கார்லோ எஸ்போசிட்டோ வர விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் என்ன ரோல் ப்ளே பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பெருசாக எங்கேயுமே கன்ஃபார்ம் செய்யப்படல. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக கிளம்பியிருக்க அந்த ரிப்போர்ட் படி அவர் ஜார்ஜ் வாஷிங்டன் பிரிட்ஜ்னு சொல்லப்படுற ஒரு கேரக்டர் தான் ப்ளே பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க.
இவர் ஆக்சுவலாக ஏஜென்ட் ஆஃப் ஷீல்டு தான். பட் அதுக்கு முன்னாடியே மர்சனரியாக சுற்றிட்டு இருந்தவர். யார் டீம்லன்னு தெரியுமா? நம்ம டெட்பூல் 2 வில்லன் கேபிள் டீமில். ஸோ அதுலேருந்து மர்சனரி லைஃப்பை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஷீல்டோட ஏஜென்ட்டாக மாறி இருப்பார். பட் இப்போதைக்கு ஷீல்டே இல்லையே, இவர் யாரோட ஏஜென்ட்டாக இருக்காருங்கிறதா டவுட்டாக இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தில் பாசிபிளி அவரை மர்சனரியாக காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் காமிக் லுக்குக்கும் இவர் லுக்குக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆல்சோ ஜிடபிள்யூ பிரிட்ஜுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு ஸ்பெஷல் பவருமே கிடையாது அந்த சமயத்தில். ஜாங்கார்லவே எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் பண்ணிடுவாங்களோ ஒரு பயம் வரதாங்க செய்யுது. ஸோ பார்ப்போம். சும்மா இருந்த மனுஷனா ஒரு பெரிய ரோல் கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து ஃபன் பண்ணாமல் இருந்தால் சரி. பட் ஸ்டில் இது ஒரு ரிப்போர்ட்டாக தான் கிளம்பி வந்திருக்கு. உண்மையாக இருக்கவும் சான்சஸ் அதிகம். ஸோ இந்த கேங்கலாவை பற்றி உங்கள் தாட்ஸை மறக்காம கேட்க பாருங்க. அதை தொடர்ந்து மார்வல் இப்போதைக்கு காமிக் கானுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. காமிக் கானில் பங்கமான பல அப்டேட்ஸ் வரப்போதுங்கிற ஒரு விஷயம் பற்றி இப்போதைக்கு டீஸ் ஆகியிருக்கு. பெரிய பெரிய அப்டேட்ஸ் எல்லாம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறதையுமே தாண்டி இப்போதைக்கு காமிக் கான் அந்த பேனர்ஸையுமே பற்றினா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பேனர்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபென்டாஸ்டிக் ஃபோருக்கான ஃபர்ஸ்ட் லுக் வந்து காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் படத்தில் அவங்களுக்கான லுக் என்ன மாதிரி இருக்குங்கிறத லைட்டாக இப்போதைக்கு இங்கே டீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த ஹால் ஹெச் பேனலில் ஃபென்டாஸ்டிக் ஃபோருக்குன்னு தனியாக ஒரு செக்மெண்ட் இருக்குங்கிறதுமே கேன் ஃபைகே மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அண்ட் அதே காமிகான் டே அன்னைக்கு, அந்த சேம் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோருக்கான இந்த ஷூட்டிங்குமே ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதுமே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த வகையில் ஹால் ஹெச் பேனலில் எந்த அப்டேட் வருதோ இல்லையோ கண்டிப்பாக ஃபென்டாஸ்டிக் ஃபோருக்கான அப்டேட் வரதான் போது. கண்டிப்பாக கேஸ்ட் உள்ள வருவாங்க நம்புறேன். அதே மாதிரி ஃபேஸ் 6க்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வரப்போதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. வந்தால் நல்லாயிருக்கும். பட் காமிகான் மார்வல் திரும்ப திரிக்க விட போகிறாங்க. டிசிஓ அட்டன் பண்ணலங்க. பட் சில அப்டேட்ஸ் கொடுக்கலாம். பட் ஜேம்ஸ் கன் டிசிஓ அப்டேட்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ காமிகான் மார்வலோட சோலோ ஷோவாக மாறும்போது நல்லா இருந்தால் ஓகே. இதோட மார்வல் அப்டேட்ஸ் முடியுது. அப்படி நம்ம ஹாலிவுட் சைடில் போகும்போது நம்ம டெட்பூல் அண்ட் வூல்வெரினை இப்போதைக்கு ரைன் ரெய்னால்ட்ஸ் அண்ட் ஹியூ ஜாக்மன் திரும்ப ஒன்றா சேர்ந்துருக்காங்களா. இந்த கூட்டணி அப்படியே விடாமல் இன்னொரு படம் இவங்க டீமப்பாக சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் ஹாலிவுட்டில், அதாவது இந்த சூப்பர் ஹீரோ படத்தை தாண்டி வேற ஒரு ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ டெட்பூல் அண்ட் வூல்வெரினை நீங்கள் ஒரு படத்தில் மட்டும் பார்க்காம இன்னொரு படத்துலையுமே டீமப்பாக பார்க்க போகிறீங்க. எந்த படம்னு தெரியல. பட் ரைன் ரெய்னால்ட்ஸ் அண்ட் ஹியூ ஜாக்மன் ஒன்றா சேர்ந்து இன்னொரு ஹாலிவுட் படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்களாம். அது ஒரு ஃபன்னான ஆக்ஷன் படமாக இருந்தால் நல்லாயிருக்கும்ல. அதே மாதிரி வர்சஸ் படமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ரைன் ரெய்னால்ட்ஸ் வர்சஸ் ஹியூ ஜாக்மன். ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி படமாக தான் அமைய போகுதுன்னு. ஒரு மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் இந்த வாரம் நடந்திருக்கு. நம்ம ஜான்சன் இருக்கார்ல, அவர் WWE விட்டு ரிட்டையர் ஆகிட்டார். வா, இந்த நாள் வரும்னு எதிர்பார்த்தது தான். பட் அக்செப்ட் பண்ண முடியாமல் தான் இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து கண்டிப்பாக WWE ஃபேனாக இருக்கீங்களோ இல்லையோ எல்லாருமே ஜான்சனா ஃபேனாக இருந்திருப்பீங்க. WWE ஆரம்பிக்கும் போது தான் அவர் ஆன்டகனிஸ்டாக அந்த ஹீல் ரோல் ப்ளே பண்ணார். அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஃபேஸ் ஆஃப் த WWE தான் இருக்கார். அண்ட் அவருடைய தீமை யாரால் மறக்க முடியும்? செம அமேசிங்கான ஒரு பெர்ஃபார்மர். ஸோ இப்போதைக்கு WWEல தொடர்ந்து அவரை பார்க்க முடியாது போயிடுச்சு. 16 டைம் வேர்ல்ட் சாம்பியன். அவரும் நம்ம ரிக் ஃப்ளேரும் ஆல்மோஸ்ட் லைக் ஈக்குவலாக தான் இருக்காங்க. என்னொரு வேர்ல்ட் சாம்பியன் அடிக்க வச்சு அந்த மனுஷனை மோஸ்ட் WWE வேர்ல்ட் சாம்பியன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தோட வெள்ளாமிச்சுன்னு தான் நல்லா இருந்திருக்கும். WWEக்கு அவர் நிறைய பண்ணியிருக்காரு, நிறைய பாப்புலாரிட்டி கெயின் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ லேட்டஸ்ட்டாக அவரை வச்சு கொஞ்சம் ஃபன் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ ரிட்டையர் ஆகிறது நல்ல விஷயம் தான். பட் ஸ்டில் ஒரு ரெக்கார்டோட ரிட்டையர் ஆகியது தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் ஆப்வியஸாக இப்போதைக்கு நம்ம ஜான்சனா ஏகப்பட்ட படங்களில் பற்றினா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மூவி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபோக்கஸ் திரும்பி இருக்கு. அந்த சமயத்தில் ரெண்டுத்துமே பேலன்ஸ் பண்ணுறதும் கஷ்டம் தானே. ராக் போன மாதிரி ஆப்வியஸாக நம்ம ஜான்சனாவும் விலகிறாரு. பட் ஃபியூச்சரில் பாசிபிள் எங்கேயாவது கேமியா அப்பியரன்ஸ் கொடுக்கலாம். மொதல் நல்லாயிருக்கும், காத்திருப்போம். அண்ட் இந்த வர ரிலீஸான ட்ரெய்லர்ஸ் படி பார்க்கும்போது ஜான்சனாவோட ஜாக் பாட்டுங்கிற படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஒரு ஃபன் ஆக்ஷன் காமெடி படம் தான். ட்ரெய்லர் மட்டும் பார்த்துறாதீங்க. ஏன்னா ட்ரெய்லர்லேயே மொத்த படத்தில் வர ட்விஸ்ட் டர்னு, அதே மாதிரி என்னென்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் கிளைமேக்ஸ் கொண்டு ரிவீல் பண்ணிட்டாங்க. 3 நிமிஷம் ட்ரெய்லருக்குள்ள 1.5 மணி நேரம் படத்தை எப்படி அடைக்கணுங்கிறது அந்த ட்ரெய்லர் கட் பண்ணவனுக்கு தான் தெரியும் போல. அவனை உடனே வேலையை விட்டு தூக்குகிறா. மொத்த சஸ்பென்ஸ் எல்லாத்தையுமே ட்ரெய்லரே ரிவீல் பண்ணியிருக்கான் மென்டல். பட் கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அக்வாஃபினா அந்த மெயின் கேரக்டர் வந்து ஒரு ஜாக்பாட் ஜெயிச்சிருவாங்க. அந்த ஜாக்பாட் ஜெயிச்சவளை போட்டு தள்ளினா அவளுடைய மணி இன்ஸ்டண்ட்டாக அந்த போட்டு தள்ளவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஒரு வித்தியாசமான கொலகார சுச்சுவேஷன் இது. அதுலேருந்து அந்த பொண்ணை காப்பாற்ற நம்ம ஜான்சனா போராடிட்டு இருக்காரு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை தான். சீமுலாம் வேறு இருக்காரு. ஸோ படத்தில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க. மொத்தத்தையும் ட்ரெய்லர்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ ட்ரெய்லர் பார்க்காம இந்த படத்தை போய் செக் பண்ணி பாருங்க. ஹெல்பாய் ரீபூட் நடந்திருக்கு. இந்த குருக்கன் மேனும் சொல்லப்படுற அந்த ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேன்மேட் ஃபில்மாக தாங்க எனக்கு ஃபீல் ஆகுது. குவாலிட்டி செம்ம லோவாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து ஹெல்பாய் கூட இதை கம்பேரே பண்ண முடியாது போல. ரொம்ப கிரவுண்டடாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. புரியுது, காமிக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ படத்தோட கதை ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தால் ஓகே. அதுவும் முக்கியம் இருந்தா இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆன மேடம் வெப்புக்கு கண்டிப்பாக இந்த ஹெல்பாய் டஃப் கொடுக்கும். அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ காமிக் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். பார்ப்போம் அந்த காமிக் அடாப்ட் பண்ணி வர போகிறேன். இந்த ஹெல்பாய் படம் நல்லா இருக்கா இல்லையான்னு இந்த ட்ரெய்லர் பிரேக் டவுன் சேனல் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி பிராட் பிட் நடிக்கிற F1 அந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷார்ட் அண்ட் ட்ரெய்லர், பட் செம இன்டென்ஸாக இருக்குது. ஃபோர்ட் வெர்சஸ் ஃபெராரி, இந்த GT அந்த படங்கள் மாதிரி இந்த படமும் இருக்கும் நம்புறேன். நல்லா இருக்குங்க. அந்த கான்செப்டும் நல்லா இருக்கு. வருஷத்துக்கு ஒரு இந்த கார் படம் வந்துருதுல, அந்த வகையில் இந்த வருஷத்தோட பெஸ்ட் கார் படமா இது மாறலாம். F1 செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதோட இந்த வரைக்கும் எல்லா சூப்பர் நியூஸும் முடியுது. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோ டீட்டெயில்ஸோ நான் மிஸ் பண்ணி இதெல்லாம் தப்பா சொல்லிதோ அதை மறக்க வைக்கல. காம்படிங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விடையில மீட் பண்ணி தெரிவிக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்ட